எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 37க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு. சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு நெஃப்ரான். அடுத்து, கீழ்காண்பனவற்றில் எது வியர்வையின் உட்கூறு இல்லை? புரதம். புரதம். அடுத்து, ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை? சிறுநீர் புறவழி. சிறுநீர் புறவழி. அடுத்து, கீழ்காண்பனவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? கீழ்காண்பனவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? விந்தகம். அடுத்து, உட்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டோபிளாச திரவத்திற்கு பெயர்? உட்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டோபிளாச திரவத்திற்கு பெயர்? உட்கரு பிளாசம். உட்கரு பிளாசம். மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளமான எலும்பான 45 சென்டிமீட்டர் கொண்ட எலும்பு எது? மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளமான எலும்பான 45 சென்டிமீட்டர் கொண்ட எலும்பு எது? தொடை எலும்பு. தொடை எலும்பு. அடுத்து, சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. அடுத்து, நம் உடலில் காணப்படக்கூடிய மிகச்சிறிய எலும்பான உள்காதுகளில் உள்ள பகுதி எது? அங்கவடி எலும்பு. அங்கவடி எலும்பு. அடுத்து, இரத்த வெள்ளையணுக்களின் ஆயுட்காலம். இரத்த வெள்ளையணுக்களின் ஆயுட்காலம், அதாவது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், WBC, 2 அல்லது 3 வாரம். அடுத்து, விழியடி கரும்படலமானது விழியின் முன்பகுதியில் உள்ள உறுப்பு? சிலியரி. சிலியரி. அடுத்து, இரத்த செல்களில் மிகச்சிறியதும் உடலில் காயங்கள் ஏற்படும் போது இரத்த முறைதலுக்கு உதவுவது? இரத்த தட்டுகள். இரத்த தட்டுகள். அடுத்து, பாதுகாத்தல் மற்றும் நுரையீரலில் உள்ள காற்று நுண்ணறைகளில் வாயுக்களின் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது? எபிதீலிய திசு. எபிதீலிய திசு. அடுத்து, சிறுவர்களின் முதல் நிலை 2ஆம் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சிக்கும் விந்தணுக்களின் செயல்பாட்டிற்கும் உதவுவது? டெஸ்டோஸ்டிரோன். அடுத்து, செல்லை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக். அடுத்து, செல்லின் மிகவும் மேம்பாடு அடைந்த செல் நுண்ணுறுப்பு? செல்லின் மிகவும் மேம்பாடு அடைந்த செல் நுண்ணுறுப்பு எது? உட்கரு. உட்கரு. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு? குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு? குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC. அடுத்து, தேனீக்களின் செய்தி பரிமாற்றத்தை விளக்கியதற்காக 1973 நோபல் பரிசை பெற்றவர்? தேனீக்களின் செய்தி பரிமாற்றத்தை விளக்கியதற்காக 1973 நோபல் பரிசை பெற்றவர்? கார்ல் வான் பிரீஸ். அடுத்து, பெல்வஸிற்கு இடையில் காணப்படும் கிண்ணம் போன்ற இடைவெளி? பெல்வஸிற்கு இடையில் காணப்படும் கிண்ணம் போன்ற இடைவெளி? கேலிசஸ். கேலிசஸ். அடுத்து, உலகின் பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் எது? உலகின் பட்டு உற்பத்தியில் இந்தியாவின்
இடம் எது? இரண்டாம் இடம். அடுத்து கீழ்கண்டவற்றில் மிகவும் நீளமான செல் எது? நரம்பு செல். நரம்பு செல். அடுத்து செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது? செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. புட்களில் அதிக அளவுள்ள ஒரு வகை கார்போஹைட்ரேட் எது? செல்லுலோஸ். அடுத்து தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது? லைசோசோம். லைசோசோம். புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யார்? புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் பர்கின்சி. அடுத்து இரத்தம் சிவப்பு செல்லால் ஆனது என கண்டறிந்தவர் யார்? ஆண்டன் வான் லூவன்காக். ஆண்டன் வான் லூவன்காக். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 37க்கான காணொளி. நன்றி.